ஹாப்பி கிறிஸ்மஸ்க்காக நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக ப்ளம் கேக் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு 2 ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கு. இதில் உள்ள ஜூஸை மட்டும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் உள்ள தோலுமே ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அதுவும் இதில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த ஜூஸை வடிகட்டி வேறு பவுலில் சேர்த்துட்டு இதில் என்ன நட்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரைக்கப்பளவு நாட்டு சக்கரை, ஒரு பட்டை, 1 கிராமம், 1 ஏலக்காய், இது எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ இதில் கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு அதே காக்கப்பளவு சக்கரை, நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கேரமல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுலில் 1/4 கப்பளவு தயிர், 1/4 கப்பளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு மிக்சர் ஜாரில் அரைச்ச நாட்டு சக்கரை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 300 கிராம் மைதா, வெனிலா எசன்ஸ், துருவின ஆரஞ்சு தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச கேரமல் அது மேலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்ல நட்ஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னா அதையும் சேர்த்து எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கேக் பவுலில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டேப் பண்ணிருங்க. ப்ளம் கேக்குனாலே அதில் நட்ஸுக்காகவே செய்கிற இந்த கேக்குங்க. அதனாலேயே முந்திரி பருப்பு, செரி பழம், டுட்டி ஃபுட்டி இது மேலாம் எல்லாம் சேர்த்து இது அப்படியே குக்கரில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு சூப்பராக எடுத்தாச்சுங்க. கடைகளில் போய் இந்த மாதிரி கேக்குகளை வாங்குறதுக்கு ஒரு 15 நிமிஷம் 30 நிமிஷத்துலேயே நம்ம கேக்கு வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை.